தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சட்டசபை தொடங்கிவிட்டது. ஆனாலும் சலசலப்புகளுக்கு பஞ்சமில்லை. இரண்டு கட்சியாகவே பார்த்து பழகிய நாம் மூன்றாவது கட்சியாக, மூன்று கட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் தொடங்கிய சலசலப்பு இன்று வரையில் தொடர்கிறது. அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் தலைமை யார், எடுக்கிற முடிவுகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. மற்ற கட்சிகளோட ஆதிக்கம் அதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட இந்த தேர்தலில் அந்த ஆதிக்கம் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி எடப்பாடி அவர்கள் நடந்து கொண்டார். ஆனால் அதற்கு பிறகு தொங்கு சட்டமன்றம் அமைகிற சூழ்நிலையில் விஜய் எந்த கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அந்த வேளையில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு ஒரு செய்திகள் வந்தது. அது வதந்தியாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்பட்டது, உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட அதற்கு பிறகு விஜய் அவர்கள் திமுக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைத்து அதில் வெற்றியும் பெற்றுவிட்டார். இப்போ அதை பற்றி பேசியிருக்காங்க. யார் பேசியிருக்காங்க? சாதாரணமாக யாரும் பேசலை. அந்த கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசியிருக்கிறார். சி.வி. சண்முகம் அவர் நேரடியாக தெரிஞ்சிருக்காரு. நாங்கள் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து கொண்டு வந்தோம், அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் சொன்னது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 30க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் நாங்கள் விஜய்க்கு நேரடியாக ஆதரவு கொடுக்குறோம், இந்த முடிவில் எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. அதை தாண்டி அதிமுக பொதுச் செயலாளராக தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் தொடர்ந்தாலும் கூட இங்கே யார் எதிர்கட்சி, அந்த கட்சியின் கொறடாவாக யார் செயல்படுவது அப்படின்னு முடிவு பண்ணி பாஸ்கர் அவர்களை முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வேளையில் அதிமுகவில் என்ன நடக்கிறது, ஏன் இந்த சலசலப்புகள், என்ன குழப்பம், அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளைத்தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. சட்டசபையில் சலசலப்பு, என்ன நடக்கிறது அதிமுகவில் என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன் அவர்கள், வணக்கம் சார். மற்றும் திரு கோவிந்தராஜன் அவர்கள், பத்திரிகையாளர், வணக்கம் சார். வணக்கம் சார். ஆதித்யன் சார், அதிமுகவை தொடர்ந்து அதோட ஆரம்ப விரிசல்களிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் கணிச்சு சொல்லியிருக்கீங்க. இப்போ நடக்கிற விஷயங்கள் எப்படியாக இருக்கிறது, இந்த சலசலப்புகள் பின்னணி என்ன, எதற்காக இப்பொழுது அவசரமாக விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கிளம்பியிருக்காங்க? சட்டசபை தேர்தல் முடிவு வந்த பிறகு விஜய் கட்சி அவரோட தமிழக வெற்றி கழகம் தனி மெஜாரிட்டி கிடைக்காட்டா விட அதிக இடங்களை பெற்று விட்டது. அப்போ அவங்க ஆட்சி அமைக்க முடியாதுங்கும் போது மற்ற எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு ஒரு யோசனை அதிமுக தரப்பிலிருந்து திமுக தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டு இருக்குது. அதாவது அது மூத்த தலைவர்லாம் பேசலை. அதிமுக நமக்கு தெரியும், அங்கே உள்ளேருந்து இயக்குறது அவர் எடப்பாடியோட பையன் இது. இங்கே உதயநிதிட்ட பேசியிருக்காங்க, எப்படியா தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஏன்னா இவங்களால ஜீரணிக்க முடியல. ஒரு விஜய் திடீர்னு ஒரு புது ஃபோர்ஸ் உள்ள வந்தது ஜீரணிக்க முடியல. இல்லை, புது ஃபோர்ஸை தாண்டி நீங்கள் புது பேரையும் சொல்லியிருக்கீங்களே சார், இது பொதுவெளிகளில் அதிகமாக பேசப்படாத விஷயமாக இருக்கிறது. இல்லை, நான் கேள்விப்பட்டேன்னா சொல்கிறேன், நான் அங்கே உள்ளவங்களாம் சொன்னதை வச்சு சொல்கிறேன். அது முடிஞ்ச உடனே இதுக்குள்ள இடையில என்னென்னா, அப்போ தான் என்ன சொல்கிறேன், சி.வி. சண்முகம் இவங்க தரப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கூட்டணிக்கு போயிடுவோம், இவங்ககிட்ட தேவைக்கிட்ட பேச சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. வேலுமணி இவங்கெல்லாம் இவர் பேசுனதை லீக் ஆன உடனே காங்கிரஸுக்கு தகவல் தெரிஞ்சு அவசரமாக அடுத்த நாள் தீர்மானத்தை போட்டு ராகுல் காந்தியோட தனி முயற்சியினால் ஆதரவை அறிவிச்சிட்டாங்க. அப்போ இவங்கள பிளாக் பண்ணுறாங்க. நாங்கள் ஆதரிச்சோன்னா திமுக கூட்டணி கட்சியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் இது இவங்களுக்கு டெல்லிக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்கெல்லாம் இந்த பக்கம் போகிறாங்க. அப்போ எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் சி.வி. சண்முகத்தெல்லாம் நீங்கள் அப்பா தனியாக போகிறீங்க, நம்மளாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது அது மற்ற டெல்லியில் உள்ள அழுத்தங்களால அது நின்று போச்சு. இதுக்கடுத்து இந்த இவங்க ரெண்டு பேரும் திமுக ரெண்டும் சேர்ந்து எடப்பாடி தலைவராகணும். என்ன காரணம்னா, திமுகவுக்கு விஜய் ஆட்சி அமைத்ததை பற்றி கூட அதிக இடங்கள் பெற்றோட கோபம் இல்லை. ராகுல் காந்தி ஆதரித்து இவங்கள்ட்ட சொல்ல கொள்ளாமல் முதுகில் குத்திட்டு போனதாக கருதி தாவைக்கு போனது, சொல்லாமல் போய் ஆதரவு கொடுத்தது இவங்களுக்கு கடுமையான அதிருப்தி கோபத்தை இருந்திருக்கு. அதன் விளைவினால்தான்
உடனே ஒரு ரியாக்ட் பண்ணும்போது எப்படியாவது காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் அண்ணாவால் விரட்டப்பட்ட ஒரு காங்கிரஸ் 60 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் மந்திரி ஆகுது, அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிறத திமுக தலைமையில் ரொம்ப தீவிரமாக அதுக்காக எந்த கட்டத்துக்கும் போகிறதுக்கு முடிவு பண்ணது அந்த அண்ணா திமுக கூட கூட்டணிங்கிற பேச்சு. இதை திமுக உள்ள பல தலைவர்கள் விரும்பலை, அண்ணா திமுகலையும் அவங்க ஒரு சில விரும்பலை. அதுதான் பிரச்சனை. இதுக்கு பிறகுதான் அது நின்று போச்சு. இவர் உடனே கூட்டணி கட்சிகள்லாம் போய் காங்கிரஸ் போனாங்கன்னா மற்றவங்களாம் வந்து கேட்டிருக்காங்க. கேட்ட பிறகு சரி இவங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அதுக்கும் முயற்சி பண்ணவர் யார்? ராகுல் காந்தி. இங்கோட கம்யூனிஸ்ட்னா டெல்லியில் போய் கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட பேசி அவங்கள அனுப்புறது, பேசுகிறதா அப்படி இப்படி கொஞ்சமாக கொண்டு சரி பண்ணி விட்டார். இது ஒரு பக்கம். இதுதான் ராகுல் காந்தி இங்கே வந்ததுக்கெல்லாம் காரணம் இப்படி பண்ணது. இதுக்கடையில் இவங்கள முயற்சி போயிட்டு இது வெளியே தெரிஞ்ச உடனே திமுக தொண்டர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி, எல்லா இடங்களையும் அதிருப்தி. உடனே அவங்க பூசி சமாளித்தாங்க. மாற்று யோசனை வந்துட்டு அப்படின்னு. ஆனாலும் இளங்கோவன் அவங்கெல்லாம் வெளியே சொல்லும்போது யாருமே அதை மறுத்திருக்கும் போது இப்போ சிவி சண்முகம் அதை பகிரமாக போட்டு உடைக்கிறார். இந்த மாதிரி வந்துட்டேன்னு உடைச்சிட்டார். ஆனால் இது முடித்த பிறகு சிவி சண்முகம் அந்த குரூப்புக்கு நினைக்கிறேன் நம்ம விஜயபாஸ்கர் வேலுமணி நினைக்கிறாங்கன்னா நம்ம ஒரு தனியார் குரூப் போய் தாவே கட்டினா தாவேக்கா வந்து பவரில் வந்தாச்சு. பவருக்கு வந்த பிறகு அவங்க 6 பேர் கட்சி வச்சுன்னா அவங்க ஒன்றும் ஆட்சி தின் மெஜாரிட்டியில் ஆட்சி நடத்தலாம் விரும்ப மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்க பவர் வந்தாச்சு, போலீஸ் வந்து உளவுத்துறை வந்தாச்சு. ஸோ இன்னும் அடுத்த வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வேலை ஏடிஎம்கேல ஏற்கனவே புகஞ்சிட்டு இருந்ததை மோதலை அதிகப்படுத்தணும். அதுக்கு உதவியாக இருக்குது யார்? அங்கே எடப்பாடி பாவம் பார்த்து 300 கோடியே என்னமோ நன்கொடை வாங்கினதுக்காக நீமா ரோஸ் மார்டின் பிஜேபியிலேருந்து இங்கே வந்த மார்டின் வந்து உள்ளே வந்து சீட்டு கொடுத்து நிற்க வச்சார். அந்த அம்மா ஜெயித்த பிறகு தன்னுடைய வேலை அதனுடைய அடிப்படையில்னா பணம் எப்படி விளையாடு நம்ம பார்த்தா அந்த தொகுதியில் நகரச்செலவு ஒண்டிச்செலவு எல்லாருக்கும் அந்த அம்மா கார் வாங்கி கொடுத்துருக்கு. அப்போ எந்த அளவுக்கு பணம் விளையாடுதுன்னு பாருங்கள். இப்போ அவங்க தான் அதே வந்து மைக்கில் உட்காந்து பேட்டி கொடுக்குறது, நாங்கள் அங்கே போவோம் இங்கே போகணும்னு பேட்டி கொடுத்துருக்கு. அப்போ நாளைக்கு கட்சியை கைப்பற்றிவாங்கன்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்லாம் அதிமுக தொண்டர்கள்லாம் கொதிச்சு போய் கருத்து கூறிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குரூப்பு வந்தாச்சு. எடப்பாடி அவருக்கு 17, 30, இவங்க 34 தான் இருக்கணும். அது ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. இன்னொன்று ஒரு குழுனா கட்சி தலைவரோட கடிதம் அதெல்லாம் இருக்கும். அந்த சின்ன சின்ன சட்டப்பிரதி இருந்தால் கூட சட்டமன்றத்தில் எது நடந்தாலும் யார் மெஜாரிட்டியோ அவங்களுக்கு தான் சின்னம். அதுதான் சிண்டே கேஸில் நம்ம பார்த்துருக்கோம். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே எப்படி போயிட்டாரு, அதே நிலைமை வந்துடும். அது போகுமா இல்லாட்டா இந்த ஆதித்யன் சார், ஆனால் சிவி சண்முகம் அவர்கள் குறிப்பிடுறப்ப எடப்பாடியார் அவர்கள் தான் பொதுச் செயலாளர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது இரு அணியராக பிரியுது அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. நாங்கள் இந்த முடிவுகளை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் சொல்லி நிற்கிறாரு. அதில் என்ன நிலைப்பாடு நம்ம புரிஞ்சு? அது ஒரு சட்ட சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. தவிர வேற சட்டசபையில் கடிதம் தலைவருடைய பொதுச்செயலர் கடிதம் அது இன்னும் பொதுச்செயலர் பதவி ஒன்றும் பண்ண முடியல வெளியில். இப்போ இன்னைக்கு ஜனகரனோட கட்சியோட எம்எல்ஏ வந்து ஆதரிச்சிட்டாரு. ஜனகரன் என்ன பண்ணாரு? அவர் லெட்டர் பேடில் எழுதி கட்சியை நீக்கிறேன்னு அறிவிச்சிருக்காரு அந்த எம்எல்ஏ. இது ஏன்னா கட்சி தானே நடவடிக்கை எடுக்கும். ஆனால் சட்டசபையில் எம்எல்ஏ என்ன முடியாது, இவங்க கட்டுப்படுத்த முடியாது உள்ள நடக்கிறது. அந்த சட்டத்துக்காக தான் இப்படி எடப்பாடி போச்சு வெளியே சொல்கிறார். இப்போ இன்னைக்கு கூட விஜய் கூட இப்போ சிவி சண்முகம் வீட்டுக்கு போய் பார்க்க போகிறார். பார்த்துப்பாரு நினைக்கிற இந்த டைமில் பார்த்துருப்பாரு. அவர் வீட்டுக்கு சோபாலாம் வந்து இறங்கினெல்லாம் படம் காமிச்சிட்டு இருக்காங்க. விஜய் எங்கே வந்தாலும் அந்த வீட்டுக்கு சோபா வருது. அது என்ன பிரச்சனை தெரியல. அப்படி ஒரு சாதாரண சோபா கூட இல்லாமல மற்ற தலைவர்லாம் கட்சியெல்லாம் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அது போயிட்டு இருக்கு. இப்போ சண்முகத்தை பார்த்து பேசி 2 விதமான அது ஆசனம் அரியாசனம் அதற்கான ஒரு முன்னேற்பாடுகளாக இருக்கலாம் இல்லையா? முன்னால ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் நாற்காலி வேணும், அவங்களோட உருவம் கொஞ்சம் தடியாக இருப்பாங்க, அதனால கொண்டு போவாங்கன்னா சொல்லுவாங்க. இப்பவும் அப்படி போகுதுன்னா அது என்னன்னு தெரியல. அது வேற விட்டுரும். அதை இப்போ சிவி சண்முகம் வந்து 2 விதமான இது இருக்குது. ஒன்று அவங்க போய் தவைக்கால இணைஞ்சிடுறாங்களா, வெளியே ஆதரிக்காங்களா. இணைஞ்சாச்சுன்னா ஏதோ 4 மந்திரி 7 மந்திரி கேட்டாங்க, 3 மந்திரி தாரன்னு சொன்னார்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோத்துக்கும் காரணம் வந்து செங்கோட்டையன் நேராக எடப்பாடிகிட்ட பேசாமல் சிவி சண்முகம் பேசினால்தான் எடப்பாடியும் வந்து தகராறு. இப்போ அவர் தான் இவங்களும் பேசி முடிச்சிருக்காரு. இங்கே லீமா ரோசா மருமகன் ஆதவர்ஜி தான் இருக்காரு. அதனால் அது ஒரு கூட்டணி, ஒரு லாட்ரி கூட்டணி வந்து உருவாகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் இப்போ நடக்கிறதெல்லாம் சண்முகம் பேசுகிறதா. அதனால விரைவில் அது நினச்சுன்னா அவருக்கு தனி மெஜாரிட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் 5 வருஷம் ஓட்டிடலாம். ஏன்னா கம்யூனிஸ்ட்காரங்க நேற்றே தெரியும் அவங்களுக்கு சுற்று ஆதரிக்காங்க. அடுத்த நாளே தமிழ் இந்த மொழி வாழ்த்து அதிலெல்லாம் உடனே வந்தே மாதிரினா உடனே கண்டிக்கிறாங்க. ஆனால் இவங்கள வச்சுட்டு காலம் ஓட்ட முடியாதுன்னு தெரியும். அதனால் காங்கிரஸ், அதிமுக ஸ்பிரிட்டர் குரூப்பு,
தேவை, இப்படி ஒரு கூட்டணியை வச்சுட்டோன்னா ஆட்சியை கொண்டு போக சொல்லி விஜய் நினைக்கிறார். அதனுடைய விளைவு தான் நடந்துருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். கோவிந்தராஜன் சார், இல்லை ஆதித்யன் சார் பேசுகிறப்ப நிறைய புது பெயர்கள், பரிச்சயப்பட்ட பேர் தான்னா கூட இதற்கு பின்னணியில் நிறைய புதிய பெயர்கள், ஏன்னா புதிய சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ இந்த பெயர்கள் தான் காரணமா, இல்லை ஏற்கனவே இந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு ஒன்று உருவாகவே இல்லையா அப்படின்னு ஒரு பிம்பம் மட்டும்தான் இன்றைக்கும் காட்டப்பட்டிருக்கிறதா? அந்த விஷயம் இன்னும் செட்டில் டவுன் ஆகலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதாவது நடுவில் இதெல்லாம் செட்டில் டவுன் ஆகிட்டு இருந்துச்சு சார். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அதிமுகவில் இந்த ஒரு 5 ஆண்டுகளாக பிரச்சனை வரல. கொஞ்சம் நடுவில் இந்த எல்லாம் இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. நடுவில் பிரச்சனைகள் வந்துச்சு. ஓபிஎஸ் வெளில போனாரு. அரசியல் என்பதே அதிகாரத்துக்கான போட்டி. ஆமா, அதிகாரம் வரும்போது தான் போட்டியே வரும். ஒண்ணுமே இல்லாதப்ப அமைதியா தானே சார் இருப்பாங்க. இன்னும் இதுலேருந்து என்ன தெரியுது, இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் பதவிக்கும் பதவி வெறிக்கும் அந்த இதை தக்க வைக்கிறதுக்கும் தான் இது தெளிவாக தெரியுது. ஏன் இவங்க ஓட்டு எண்ணிக்கை, எந்த அரசியல்வாதி பதவிக்காக வேலை பார்க்கல சார். இது மக்கள் எல்லா கட்சியும் தான் பார்க்கறாங்க. ஒரு கட்சியில இருந்து விசுவாசமா இருக்கணும் சார். எங்கேயுமே விசுவாசமாக இருந்த அரசியல்வாதி விடுங்க, அரசியல் கட்சி நம்மளால சொல்ல முடியுமா? வருவார் பாருங்க, விசுவாசமா இருக்கக்கூடிய ஒருத்தர் வருவார். டீகோட் மக்களே பண்ணுவாங்க. யார் விசுவாசம், அந்த விசுவாசம்னு இருக்கக்கூடிய ஒருத்தர் வருவார். அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடிய இந்த அஸ்ட்ராலாஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் பிரகாரமா விசுவாசமா இருக்கக்கூடிய ஒருத்தர் வருவார். கடந்த காலங்களில் பேசும், உங்களோட ஆசைகள் பலிக்கட்டும், நல்லது, அது உங்களுக்கான விஷயம். ஆனா கடந்த காலங்களில் நீங்க அரசியல்னு பார்க்குறப்ப இங்கே ஸ்திரத்தன்மை ஒரு நிலையான கொள்கையிலையோ கட்சியிலையோ நிலைப்பாட்டிலே இருக்க முடியாதுங்கிறது பார்க்குறோம். அதுதான் நிதர்சனமும் கூட. அப்படி இருக்கப்ப இவங்க ஆட்சி அதிகாரத்துக்காக போட்டியிடலாம். ஆனால் அதன் பின்னணியில் என்ன, எதற்காக இன்னும் அதிமுக செட்டில் டவுன் ஆகலை, இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறது நம்ம பேசலாம். அது பின்னணியில் என்னன்றது அவர் ஆதித்தன் சார் ஆல்ரெடி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே 2-3 விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஒன்று, விஜய் அவர்கள் அதிமுகவிற்கு வலிய ஆதரவு கேட்டாரா? அவர் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. அவருக்கு தனக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு போன முதல்ல வருந்து கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ் வந்திருந்தா கூட 113 இருந்துட்டு இருந்தார். இல்லை, அதற்கு முன்பாகவே அதிமுக தாவேகா கூட்டணி பேசப்பட்டதுன்னு சார் சொல்றாரு. அதன் பின்னணியில் தான் காங்கிரஸ் வந்ததுங்கிறதையும் சொல்றாரு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது அதுக்கு முன்பு, அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே தாவேகா, அதாவது ப்ரீ போல் அலையன்ஸ் ஆகலை. போஸ்ட் போல் அலையன்ஸுக்கு எப்படி தெரிய வரும் சார்? இங்கே பார்த்தீங்கன்னா தேர்தல் எண்ணிக்கை வரப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க மதியம் வரைக்கும் யாருக்கு என்னன்னு தெரியல. கிடுகிடுன்னு, அதாவது இவர் 100 தாண்டலை. அதிமுக 70-80 இருந்துச்சு, திமுக 3ஆம் இடத்துல இருந்துச்சு. தேர்தலில் மதியம் அந்த கவுண்டிங் எண்ணிக்கை மதியம், சாயங்காலம் கிடுகிடுன்னு ஏறிச்சுன்னா இவருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 108க்கு மேலே ஏறவே இல்லை இவருது. அதுக்கப்புறம் திமுகலேருந்து அதிமுக திமுக தரப்பு ஏறிச்சு. ஸோ இந்த நிலையில் இப்போ தேர்தல் நம்ம கவுண்டிங் 4ஆம் தேதி. இது பார்த்தீங்கன்னாக்கா உற்று கவனித்திருந்தால் காங்கிரஸ் 6ஆம் தேதி 7ஆம் தேதி அவங்களுடைய இதை தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்ச அவர் ஆதித்யன் சார் குறிப்பிட்ற மாதிரி அரசியல் நிகழ்வில், அதாவது மிதுன் உதயநிதிட்ட பேசின மாதிரி அதெல்லாம் வாய்ப்புகளே அது கம்மியாக. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்கிறதே வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமா, இன்னைக்கு சிவி சண்முகமே சொல்றாரு. சொல்றது வேற யாரோ. திமுக கட்சியில் இருக்கக்கூடிய RS பாரதி இன்னைக்கு தெளிவா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்காரு RS பாரதி அவர்கள்? அது சிவி சண்முகம் முழுக்க பொய் சொல்றாரு, அது போல இதுவே இல்லைன்னு அவரு மறுத்து இருக்கிறார். அவர் திமுகவுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், ஒரு அஃபிஷியல் பர்சன், ஒரு முதல் கட்ட தலைவராக இருக்கார். இஸ் த அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். அப்போ அவர் சொல்லதானே எடுத்துக்கணும். அப்போ சிவி சொல்றது போய் தானே சொல்றாருன்னாவது. இதெல்லாமே அதாவது அன்லஸ் இவங்க ஒரு தரப்பு மொத்தம் சிவி சண்முகம் பேசுறதை வச்சுட்டு we cannot come to a conclusion. இன்னும் எடப்பாடியார் அவருடைய தரப்பு சொல்லியிருக்காரு. நீங்கள் அவரு இன்னைக்கு ஒரு ரிபட்டல் கொடுத்துருக்காரு.
அவர் என்ன ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காரு? இது போல் ஒரு பேச்சை இது பண்ணவே இல்லை. நீங்கள் தோல்வி உங்கள் தொகுதிக்குள்ளார நீங்கள் ஏன் வேலை செய்யலை? நீங்கள் வந்து விழுப்புரம்னு எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ஜெயிச்சிருக்காரு. அருகில் உள்ள பல்வேறு இதில் நீங்கள் தோல்வி இது பண்ணியிருக்கீங்களே. அதே போல் சென்ற முறை பார்த்தீங்கன்னாக்கா வேலுமணி கோயம்புத்தூரில் 10 தொகுதிகளுக்கு மேலே இது பண்ண, இந்த மாதிரி அவருடைய தொண்டாமுத்தூர் தொகுதி தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இதே சேலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 7 தொகுதிகள் எடப்பாடி அவர் இது பண்ணியிருக்காரு. அப்போ இந்த தோல்விகளுக்கெல்லாம் நீங்கள் தானே காரணம். இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக கூட்டத்தில் சொல்லியிருக்கார், கட்சிக்கு உழைக்கணும், உழைக்கிறவங்களுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கப்படும், உழைக்காத சும்மா இங்கே இது பண்ணுறவங்கள அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு 2 மாதம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. அதனுடைய வீடியோ வைரலாக போயிட்டு இருக்குது. எடப்பாடி அவர்கள் எடுக்கிற அந்த நிலைப்பாடு சரி அப்படின்னா பெருவாரியான எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் தான் நின்று இருக்கணும். ஆனா எதிர்த்தரப்புல தான் கூடுதல் பலத்தோடு இருக்காங்க சார். அது அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து கட்சிக்கு ஒரு பலத்தை தராது, எதிர்காலத்தை தராது அப்படின்னு நினைக்கிறவங்க தானே எதிர்த்தரப்பில் நிற்பாங்க. சார் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், பாண்டிச்சேரியில் எல்லா எம்எல்ஏக்களும் போய் அந்த ரிசார்ட்டில் இருந்தாங்கல்ல, எடப்பாடியார் இங்கேருந்து போனார்ல பாண்டிச்சேரிக்கு, அப்போவே எல்லாரும் கையெழுத்து போட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க சார். எல்லா எம்எல்ஏக்களும் இவர் எடப்பாடியார் பாண்டிச்சேரியில் எல்லா எம்எல்ஏக்களும் இப்போ தங்கியிருந்தாங்கல்ல, அப்போவே எடப்பாடியார் போயிருக்கிறப்ப எல்லா எம்எல்ஏக்களும் நீங்கள் தான் தலைவர் என்பதை எழுதி கொடுத்து விட்டார்கள். அந்த கடிதம் தான் அஃபிஷியலாக இருக்கும். இவங்க சும்மா இப்போ லெட்டர் பேட், இவர் சிவி சண்முகம் நேற்றுக்கு அவருடைய இதை போட்டு நான் தான் அதிமுகன்னு போட்டு ஒரு தனி ஒரு லெட்டர் பேட் பிரிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதில் போட்டு என் கூட இருக்கிறோன்னு சும்மா போட்டுருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவருடைய ஹெட் கவுண்ட் பார்த்தீங்களா? அவர் கூட வந்திருக்கிற ஹெட் கவுண்ட்டு அந்த நத்தம் விஸ்வநாதன், அப்புறம் விஜயபாஸ்கர், அப்புறம் காமராஜ், இவங்க தான் பார்க்கணும். மற்றபடி யாரும் இருக்க பார்க்க முடியல. இதே ஓஎஸ் மணியன் கூட போய் கொஞ்சம் ஹெட் கவுண்ட் நம்ம பார்க்க அதிகம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவங்க சொல்கிறது, இப்போ எடப்பாடியார் இந்த கையெழுத்து வாங்கியிருக்கிறது இன்னைக்கு கொடுத்துருக்கிறத ஓஎஸ் மணியன் சொல்கிறார். நாங்கள் சபாநாயகர்கிட்ட போய் எடப்பாடியார் அவர்கள் தான் சட்டமன்ற கட்சி தலைவர் அப்படின்றத சொல்லியிருக்கார். அப்படி சொல்கிறப்ப அதுதான் எடுபடும். தொடர்ந்து பேசலாம் சார். ஆதித்தன் சார், இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று அப்படின்னா, தமிழகத்தில் ஆட்சி மாற்றங்கள், கட்சி மாற்றங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனாலும் கூட தமிழகம் இல்லை, இந்தியா முழுக்கமே இந்த விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம். பல கட்சி ஆட்சி முறையில் இருந்தால் கூட 2 பெரும் கட்சிகள் தான் கோல் வச்சுவார்கள். 3வதுங்கிற கட்சிங்கிறது எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஃபேக்டராக இல்லை கூட்டணியில் தான் இருப்பாங்க. அதுதான் நம்ம தமிழகமும் பார்த்துருக்கிறது. அப்படிங்கிறப்ப இப்போ 3 கட்சிகள், கிட்டத்தட்ட 2 கட்சிகள் சமபலத்தோடு இருக்காங்க, ஒரு கட்சி ஒரு நல்ல பலத்தோடு இருக்காங்க. அப்போ அடுத்த கட்ட எதிர்பார்ப்புகள் அல்லது நகர்வுகள் என்ன இருக்குன்னா, ஏதோ ஒரு கட்சி இங்கு முற்றிலுமாக பலம் குறைந்து போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற நிதர்சனமான உண்மை. அப்படின்னா எந்த கட்சி போவோம் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அதிமுகவில் நடக்கிற இந்த விஷயங்கள் அந்த கட்சி பலவீனமடைந்து தேய்ந்து போகிறது அப்படிங்கிற சமிக்கையை கொடுக்கலையா? அப்போ இது தெரிந்த பிறகும் அதிமுகவில் இருக்கிறவர்கள் இப்படியான 2 கோஷ்டிகளாக பிரிந்து நிற்பது என்பது ஒட்டுமொத்தமாக அதிமுகவை காலி செஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் இது நடக்கிறது? இதை தாண்டி வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா? இல்லை அதிமுகவை கைப்பற்றிடலாம் அப்படின்னு வேறு எதுவும் குரூப் நீங்கள் சொன்ன மாதிரி லீமா ரோஸோ மற்றவர்களோ எதுவும் முயற்சிக்கிறாங்களா? தேர்தலுக்கு முன்னால என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவும் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு பிஜேபி அவங்க கண்ட்ரோல் எடுப்பாங்க, உடைச்சி ஒரு அவங்களுக்கு வேண்டிய அளவு முதல்வர் ஆக்குவாங்க, ஆட்சி வந்து அப்படிலாம் ஒரு பேச்சு ஓடிச்சு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, பாரதிய ஜனதா படுதோல்வியை போயிட்டு ஒரு தொகுதி தான் வந்திருக்கு. சட்டசபையில் அவர் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் கூட எதிர்த்து குரல் கொடுக்க கூட அவர் ஒரே ஒரு ஆள் இருந்து என்ன பண்ணாலும் தெரியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்படி போய் நிலைமைக்கு வந்துட்டு, அதனால உதாரணத்துக்கு என்ன, அந்த பாக்கியராஜ் படத்தை சொல்லுவாங்களே, நாரோட சேர்ந்த பூவும் நாரி போச்சுன்னு ஒரு வசனம் ஒன்று, பாரதிய ஜனதாவும் போயிட்டு, அதனால இப்போ அவங்களாலும் பண்ண முடியாது. ஆனால் அவங்களும் இதில் உடைக்கலாம்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் இவங்க தனக்குள்ளே தனிப்பட்ட, ஏன்னா அவங்களுக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. சிவி சண்முகம், வேலுமணி இவங்கெல்லாம் இதுக்கு இனிமேல் எதிர்காலம். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, விஜய்கிட்ட போகும்போது பிஜேபி கூட்டணியை கட் பண்ணணும். சிவி சண்முகம் எந்த கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, பிஜேபி கூட்டணி போட்டா விஜய்கிட்ட போக முடியாது, அங்கே காங்கிரஸ் இருக்கு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அதனாலதான் அவர் வந்து அந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ விஜய் வந்து விஜய் ஏற்றுக்கொள்ளனா கூட ஏற்கனவே விஜயோடு கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு.
அப்போ இவங்க பிஜேபியோட இருக்காங்க அப்படின்னா பிஜேபி காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுறத நேச்சுரலாகவே நடக்க வாய்ப்பு இல்லை. ராகுல் காந்தி விட மாட்டான்னு தெரியும் அவங்க. ராகுலுடைய கண்ட்ரோல்ல வந்து விஜய் இருக்கிறாரு. அது ஒரு இது. ஏன்னா ஆனா சார் இல்ல என்னோட கேள்வி என்னன்னா கூட்டணிக்கு சரி இவங்க ஆதரவு தானே தெரிவிக்கிறாங்க. ஆதரவு தெரிவிப்போம்ங்கிற அந்த லைன்ல தான் நிக்கிறாங்க. கூட்டணிங்கிற வார்த்தையோ அதற்கான சமிக்கையோ இருக்க மாதிரி தெரியலையே சார். இல்ல பாரதிய ஜனதா கூட எந்த வகையிலும் அவங்க கூட்டணி வைக்க விரும்ப மாட்டாங்க ராகுல் காந்தி. அதனால விஜயை வச்சு தடுக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் செங்கோட்டையன் தனியா சிவி சண்முகம் பேசி கூப்பிடுறாரு. சிவி சண்முகம் வீட்டுக்கு போட்டு எடப்பாடி வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எனக்கு பார்லிமெண்ட் அவர் வணக்கம் போட்டா கூட அவரு பார்த்து கண்டுக்கிடல விஜய். இன்னைக்கு தான் அவர் பதவி ஏற்க இன்னைக்கு ஒரு வணக்கம் போட்டார். பேருக்கு உட்காந்துக்கிட்டு வணக்கம் போட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி வந்து மற்ற எல்லா கட்சி தலைவர் போறாரு பண்றாரு. ஒரு கட்சி ஆஃபீஸ்லாம் போறாரு. முன்னாடி அங்கெல்லாம் குறுகலான தெருக்குள்ள போய் முஸ்லீம் லீக் கட்சிக்கு போயிருக்காரு. ஆனால் அதிமுக போற காரணம் தான் அவர் தன்னை அதிமுகவின் அடுத்த வாரிசாக தன்னை வந்து உருவாக்குறாரு விஜய். அதன் விளைவுதான் இன்னைக்கு சபாநாயகரே பாருங்க வாழும் எம்ஜிஆர்னு பட்டம் கொடுத்துருக்காரு விஜய். சட்டசபையில் பேசியிருக்காரு. அவர் பழைய ஆளுல அவர் எம்ஜிஆருடைய ஹீரோ சிடி ஜேசிடி பிரபார் வாழும் எம்ஜிஆருக்கு பேர் இவரை தான் கொண்டு வந்தா மக்கள் நினைச்சாங்க சொல்லிட்டாரு. அப்போ அந்த இமேஜை அப்படி கிரியேட் பண்றாரு. அதிமுக உடைச்சி ஒரு பக்கத்தை வச்சுக்கிறாரு. அதனுடைய தான் விளைவு தான் வந்துட்டு இருக்கு. இவங்க மூணாவது அணியில அதிமுக பலத்தோடு இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. என்ன அவங்களும் அவங்க விரும்ப மாட்டாங்க. அதிமுகவை உடைக்க முற்படுவது தாவேக்கா தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ரொம்ப காலமாக பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திமுக அங்க இருக்கிற எல்லாரையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கடைசியாக வந்திருக்கிற தாவேக்காவும் அதிமுகவை உடைக்க முற்படுகிறது. அதனோட வெளிப்பாடு தான் இதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, செங்கோட்டையன் மூலம் தான் உடைக்கிறாங்க. இப்போ அவர் ஏன்னா இப்போ தாவேக்கால முக்கிய பொறுப்புல யாரு வராங்க? நீங்க இப்போ சபாநாயகர் ஜெயசிடி பிரபாகர், செங்கோட்டையன் முக்கிய பொறுப்புல இருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் லீமா ரோஸ் யாரு அவங்கெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்ண வராங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரு கும்பல் சேர்ந்து அதிமுகவை மறு உருவமா தாவேக்காவை வடிவமைக்கிறாங்க. விஜய் வந்து எம்ஜிஆர்னு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். வாழ்வு எம்ஜிஆர்னு பட்டம் கொடுத்தா சட்டசபையில பதிவும் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப இவங்க தான் உடைச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். கண்டிப்பா சார். சார் கோவிந்தராஜன் சார், இப்ப அதிமுகவை சார் சொல்ற மாதிரி உடைக்கலாம் இல்லை, ஒரு சீரமைப்பு பண்றாங்க. ஏற்கனவே திமுகவில் அதிகப்படியான அதிமுக தலைவர்கள் இருக்கிற மாதிரி இதுவும் அப்படி நடந்துருமோ? அது கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. இப்போ ஒட்டுமொத்தமாக தாவேக்கா இதை விழுங்கிடுமோ? அதாவது அதிமுக என்பது ஒரு சுயம்பு. தானாக அது யார் என்ன இது பண்ணாலும் கட்சி தொண்டர்கள் தான் அங்கே மெயினாக முக்கியம். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்கெல்லாம் போவாங்க. ஆனால் தொண்டர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக தொண்டர்கள் எல்லாமே எடப்பாடி அவருடைய தலைமையில் தான் இருக்காங்க. தொண்டர்கள் இன்றைக்கி அதாவது இவங்க எல்லாம் போனால் கூட இப்போ வரக்கூடிய எல்லா இதை பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் எல்லாரும் கடைசி தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் அதிமுக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அது அதிமுக இருக்கும், அது தாவேக்காக்கு உள்ள இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதெல்லாம் கண்டிப்பா சார். இன்னொன்று சொல்லியிருக்காரு இன்னைக்கு அவர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன், விஜய் தான் எம்ஜிஆருக்கு நிகர் யாருமே கிடையாது சார். எழுதி வச்சுக்கோங்க, எம்ஜிஆர் அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. விஜய் எல்லாம் சும்மா அவர் வந்து இது போல கோட்டு சூட்டை போட்டு வந்திருக்கிறதுலாம் அதெல்லாம் வந்து அவர் சும்மா அவருக்குடைய எல்லாரும் இன்னைக்கு அவரை புகழ்ந்து இன்னொருத்தர் பேசுறாங்க, வாழும் கடவுள் நீங்க தான் சொல்லி அவரை சொல்லி பதவி ஏற்றுங்க. எல்லாம் கட்சி அவங்களுடைய இதுக்கோசரம் காட்டணுன்றதுக்கோசரம் பண்றாங்க. எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு இவங்கெல்லாம் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் அப்படின்னு வச்சுக்கலாமா? கிடையாது சார். எம்ஜிஆரும் இவரும் ஒப்பிடவே கூடாது சார். இவர் எம்ஜிஆர் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்றப்ப கீழே இறங்கி மக்களை பயணித்தார் சார். இவர் பிரச்சாரத்துக்கே போகாத ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது பண்ணி மக்களை தவிர்த்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இனிமேவாவது மக்களை பாப்பாரான்னு தெரியல. இப்படிதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா தேர்தலுக்கு பிறகு அவர் எந்த இடத்துல இருக்காரு, எவ்வளவு வாக்குகளை வாங்கி இருக்காரு, எவ்வளவு குறி அது எப்படி மூளை செலவு சிறு குழந்தைகளை எப்படி வேணா இருக்கும் சார். மக்கள் ஆதரித்து இருக்கிறார்கள். சிவி சண்முகம் அவர்களும் உங்களோட லைனுக்கு தான் வராரு. மக்கள் ஆதரித்து இருக்கிறார்கள். அவர் ஆட்சி அமைக்கணும் விரும்புறாங்க. அதற்கு நேர்மாறான எண்ணங்களை நம்ம மக்கள்கிட்ட திணிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த இடங்களை நம்ம ஏத்துக்கு தான் வேணும். அப்படி பார்க்கிறப்ப மக்கள் ஆதரவு இருக்கிற
விஜயோடு அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறப்ப இப்போ தாவேகா தொடர்ந்து மற்ற சில கட்சிகள் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதிமுக வச்சுருக்காங்க, எதிர்த்தும் பேசலை, பெரிய ரிட்டாலியேஷனும் கொடுக்கல. அப்படிங்கிறப்ப அதிமுக கரைந்து தாவேகாவோடு சேர்ந்து விடுமோன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு 2 கட்சிகள் தான் இப்பொழுதும் பிரதான கட்சிகளாகவே நம்ம பார்த்து பழகியிருக்கோம். அப்போ அதை மறுக்கிறதுக்கு இல்லையா? முடிச்சிட்டிங்களா? நீங்கள் நீண்ட கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அதாவது மக்கள் கொடுத்துருக்கிற வர்டிக்ட் வந்து ஸ்பிளிட் வர்டிக்ட், அதை புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து தாவேக்காவை தான் ஆட்சி புரியணும் அப்படின்னு தான் ஃபுல் மெஜாரிட்டி வந்திருக்கணும். அது வரல, இவருக்கு ஸ்பிளிட் வர்டிக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப மக்கள் இன்றைக்கி அளிக்கக்கூடிய அந்த ஓட்டுகளில் வாக்குகளில் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஓவராலாக 4 கோடி வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா இவருக்கு 1,70,00,000. ஆனால் மிச்சம் எங்கே இருக்குது? அதிகமான வாக்குகள் எங்கே இருக்குது? அதிமுக திமுக 2க்கு தான் இருக்குது. அதனால் மக்கள் இவருக்கு வந்து கொடுக்க தான் அப்படியே இவருக்கு வந்து இது பண்ணால் இவருக்கு ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்துருக்கணும். ஸோ இட் இஸ் அ ஸ்பிளிட் பார்ட்டி. மக்கள் வந்து விஜய் தான் வரணுன்றது இது கிடையாது. விஜய்க்கு ஒரு இது பண்ணிருக்கு, எல்லாருக்கும் ஸ்பிளிட்டாக தான் கொண்டு வந்துருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, அவர் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் கடைசி கட்ட நேரத்தில் சிறு குழந்தைகளை மூளை செலவு செய்து எங்குமே இல்லாத ஒரு இதை அவர் செஞ்சுருக்கார். ஆனால் இனிமேல் இதை பார்த்து அடுத்து வரக்கூடிய கட்சிகள்லாம் குழந்தைகள் அணின்னு ஒன்று உருவாக்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு. சிறு குழந்தைகள் அணின்னு இப்போ இளைஞர் அணி, மாணவர் அணி, பெண்கள் அணி அப்படின்லாம் இருக்கும். சிறு குழந்தைகள் அணின்னு ஒன்று ஆரம்பித்து அதுங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கூட இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பதவி ஏற்கச்சே சரி விஜய் அவர்கள் என்னுடைய குழந்தைகள் குட்டீஸ்க்கு நான் நன்றி சொல்கிறேன்னு அதையும் சொன்னார் அவர் வந்து முதல்வர் திரு விஜய் அவர்கள். அதனால் அவர் வந்து மக்களை பார்க்காத புது விதமாக பண்ணியிருக்கார், குழந்தைகளை மூளை செலவு செய்து பண்ணியிருக்கார். அது ஒரு வரவேற்கக்கூடியது. ஆனால் இது வந்து சிறு குழந்தைகளுக்கு எப்படி இது பண்ண யாருன்னா கோர்ட்டில் போய் இது போய் கேஸ் போட்டாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது நீங்கள் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி ஒன்று வச்சு இது பண்ணியிருந்தேங்க. திரு சி.வி. சண்முகம் அவர்கள் இன்றைக்கு அவரை பார்த்து தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, இவங்க நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க பாஜகவோட கூட்டணி இத்துடன் முடிவு. இதை தான் அன்றைக்கே சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த கூட்டணி தேர்தலுக்கு உண்டான கூட்டணி, அந்த தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை வரும்போது அதோட முடிவு போச்சு. இவர் என்ன பூசா சொல்கிறதுக்கு இருக்குது, சி.வி. சண்முகம் என்ன பூசா சொல்கிறதுக்கு இன்னோட அது ஆட்டோமேட்டிக்லி தேர்தல் முடிஞ்சோன்னா இட் பிகம்ஸ் நல் அண்ட் வாயட். ஸோ அதுதான் இது பண்ணிக்கணும். இவங்க பார்த்தீங்கன்னாக்க முழுக்க இவங்களுடைய சுயநலம், இதில் பேக்ரவுண்டில் இருந்து வேலை செய்வது மார்டின் அந்த குடும்பம் தான். இது மிகப்பெரிய ஆபத்து தமிழகத்திற்கு. எப்படி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதானி ஒரு அம்பானி வந்து ஒரு அரசையே அவங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறோம், அதே போல் தென்னிந்தியாவிற்கு இந்த லாட்ரி மார்டின் குடும்பம் இப்போ வந்துருச்சுன்னா இது தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இதை ஆரம்பத்திலே முளையிலே இதை தகர்த்தெறிய வேண்டும். இதுதான் வந்து எடப்பாடியார் பண்ண இந்த ஒரே மிஸ்டேக்கு, இந்த லீமா ரோஸை கட்சியில் சேர்த்துன்றது தான். அதை பரிந்துரைத்தது யாருன்னா எஸ்பி வேலுமணி. அது புகைப்படங்கள்லாம் இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது. இவர் இன்னைக்கு இவங்க எல்லாம் குறை சொல்கிறாங்களே எடப்பாடியாரை எதுவும் பண்ணல. இவங்க நான் கேட்கக்கூடிய இந்த தோல்வியெல்லாம் நடந்திருக்கு. எஸ்பி வேலுமணி அவருடைய தொகுதியில் தோல்வி கண்டிருக்கிறார். சி.வி. சண்முகம் அவர் பகுதியில் தோல்வி கண்டிருக்கிறார். திரு விஜயபாஸ்கர் அவர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கார். மற்ற புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதியெல்லாம் தோல்வி கண்டிருக்கார். அப்போ இவங்க இல்லாமல் பதவியை ராஜினாமா செய்வார்களா? ரெண்டாவது, மக்கள் ஓட்டு போட்டது யாருக்குன்னா இரட்டை இலை சின்னத்திற்கு எடப்பாடியார் அவருக்கு தான். அவருடைய முகம், அவர் தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லியிருந்தால் அவருடைய ஒரு முகத்திற்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. வேலுமணி கோஷமோ சி.வி. சண்முகம் கோஷமோ விஜயபாஸ்கருக்கோ மக்கள் ஓட்டு போடலை. ஆனால் இது மக்களுக்கு செய்கின்ற துரோகம். இவர்கள் இது போல பிரித்து அவங்க சுயநலத்துக்கோசரம் அந்த விஜயோட போனார்கள் என்றால் இது மக்களுக்கு மீது அவங்க செய்கின்ற துரோகம் தான். தொடர்ந்து பேசலாம் சார். சார் ஆதியன் சார், இப்போ தமிழகத்தோட அரசியல் நிலைமை என்பது தாவேகா டிஎம்கேவை முழுவதுமாக எதிர்க்கிறார்கள், பிஜேபி எதிர்க்கிறாங்க, டிஎம்கே தாவேகாவை எதிர்ப்பாங்க. இப்போ அதிமுகவை எதிர்ப்பதற்கான காரணங்கள் கூட இல்லை. இப்போ அதிமுக இரண்டு கட்சிகளும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அது அந்த விஷயத்தை எப்படியும் டிஎம்கேவே செஞ்சிருவாங்க. அதை தாண்டி இப்போ பிஜேபிக்கு ஒரு மசோதா எடுத்துகிட்டு வராங்க. அவங்களோட நகர்வுகள் என்ன அப்படின்னா தாவேகாவும் திமுகவும் பிஜேபியை விமர்சிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ சார் சொல்கிற மாதிரி இதோட எங்களோட கூட்டணி முடிஞ்சது தேர்தலோட அப்படின்னா அப்போ அதிமுகவோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதிமுக ஒருவேளை பாஜகவிற்கு
தங்களுடைய சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்போ இந்த 2 பேரோட விமர்சனங்களையும் அதிமுக தாங்க வேண்டியிருக்கும். இல்லை அதிமுகவும் பாஜகவை எதிர்க்கிறாங்கன்னா ஏற்கனவே 2 கட்சிகள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்களோட எதிர்ப்பும் என்பது பெரிய கணக்கில் மக்களும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அப்படியான சூழ்நிலையில் என்ன நகர்வுகள் சரியாக இருக்கும்? இந்த நகர்வில் சிவி சண்முகம் உள்ளிட்டவர்கள் எடுத்திருக்கிற நகர்வு என்பது சரியாக இருக்குமா, அல்லது எடப்பாடியார் அவர்களின் நகர்வு சரியாக இருக்குமா? எது அதிமுகவை மீண்டும் பலம் பெற செய்யும் நினைக்கிறீங்க? இல்லை, நான் எடப்பாடியை பொறுத்தவரையில் நம்ம பார்த்தோம், பாராளுமன்ற தேர்தலில் கூட இதே மும்முனை போட்டி இருக்கும்போது அண்ணாமலை தனியாக இருந்தால் கூட தனது ஓட்டு எண்ணிக்கை அவர் கரெக்டாக வாங்கினார். தோத்தா கூட வாங்கியிருந்தார், 2 இடத்த வந்தார். இப்போவும் 1 கோடிக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்காங்க அதிமுக. அதனால் மக்கள் ஓட்டு அதிமுகவுக்கும் ரெட்டைலைக்கும் சார் சொன்ன மாதிரி எடப்பாடிக்கும் தான். இப்போ இவங்கெல்லாம் தனி மனிதர்கள் தான். ஏன்னா இப்போ சட்டசபையில் பெருசாக தெரிஞ்சவங்க தனி மனிதன் தான். இவங்க போய் நம்ம சொல்கிறோம் எடப்பாடிக்கே 3வது இடம் கொடுத்தாங்கன்னா இந்த வேலுமணி சிபிஎஸ்சி தம்பி தமிழ்நாட்டில் யார் ஓட்டு போடுவா? அது கூட கிடைக்காது. இல்லை இப்போ சட்டசபையில் பெருசாக இருக்கிறாங்க, பதவி வாங்குறதுக்காக சப்போர்ட் போகிறாங்க, அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டு இப்போ கூட்டணி வேண்டாண்டாங்க, பிஜேபி சப்போர்ட்டும் கிடைக்காது. ஆனால் எடப்பாடி அப்படிதான் அதிமுக இருக்கிறதுனால இப்போ கட்சியிலே உடைக்கலாம், கட்சி மாவட்ட செயலர் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதில் போய் எங்கே கொண்டு போவாங்க? எல்லாத்தையும் தவைகளை போய் பதவி வாங்க முடியுமா? எல்லாத்தையும் தவகை ஏற்கனவே எல்லா கட்சியிலும் வந்தவங்க தான் 10 பேர் எம்எல்ஏ இருக்காங்க. 105 பேர் வேட்பாளர் பாட்டியில் ஜெயிச்சார். அதனால் எடப்பாடி இது இடைக்கால சர்க்கிளாக பார்க்கணும் இல்லையா? அதிமுக தன்னை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது பிஜேபி, ஏன்னா இப்போ பிஜேபியை நம்ம அந்த 4 பேர் ஜோலி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் வலைத்தளங்களில் பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் தான் ஜெயிச்சிருக்காரு சொன்னாங்க. ஆனால் நாளைக்கே வாய்ப்பு ஒரு அண்ணாமலை கொண்டு பழையபடி தலைவர் வாக்கி பண்ணோம்னா, ஏன்னா சீமான், அதாவது திமுக அதிமுக 2 வேண்டாங்கிற ஒரு குரூப்பை உருவாக்குன யாரு? சீமான். அடுத்தது அண்ணாமலை உருவாக்குனார். இந்த 2 குரூப்பையும் சேர்த்து இவருக்கு ஒரு குரூப்பை சேர்த்து ஓட்டை வாங்கிட்டு போயிட்டாரு விஜய். இதான் நடக்குது. அப்போ மாற்றத்தை விரும்புகிற மக்களை கொஞ்சமாக சேர்த்து கடைசியாக அவர் தன்னுடைய சினிமா கவர்ச்சியும் கொஞ்சம் பெரிய அளவிலான ஒரு முயற்சிகளை வச்சு கொண்டு போயிட்டார். மீண்டும் எவ்வளோ பேர் திமுக அதிமுக கூட்டணி வேண்டாம்னு சொல்லி பிஜேபிக்காரங்க விசிலுக்கு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ இப்போ மீண்டும் பிஜேபி ஒரு முன்னெடுப்பு அண்ணாமலை தனியாகவே செயல்படுவோம். ஏன்னா இப்போ முன்னாலே விட இப்போ போராடுவதற்கு ஏராளக்காரங்கள் பிஜேபிக்கு இருக்கும். இந்த ஆட்சியில் கட்டாயம் இருக்கும். அதனால் அவங்க தனியாக நின்று போராடினாங்கன்னா மீண்டும் அந்த வாய்ப்பை உருவாகும் போது தாவேகாவுக்கு போட்ட பிஜேபி மற்ற எதிர்ப்புகள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நன்றி சார். சார் கோவிந்தராஜன் சார், இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகே தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார் கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக. இப்படி தொடர்ந்து பெரிய போராட்டங்களில் அவர் வெற்றிகளும் கண்டிருக்கிறார். ஒரு தலைவராக உருவாகியிருக்கிறார், யாரும் மறுக்க முடியாது. அதே போராட்டத்தை இன்னும் 5 வருடத்துக்கு தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் எப்படி மக்களுக்காக போராடுவார், எப்படி அடுத்த கட்டத்துக்கு கட்சி எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிற கேள்விகள் ஆதரவாளர்கிட்டுமே இருக்குது. இந்த தொடர் போராட்டம் என்பது ரொம்ப நாளும் நீடித்து கொண்டே இருக்கிறது. இது கட்சிக்கு நல்லதா? இதை புரிந்து கொண்டு எடப்பாடியார் அவர்களோ அல்லது அந்த அடுத்த அணியில் இருக்கிறவர்களோ ஒருங்கிணைந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு தான் கூட்டு போகணும். ஆனாலும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவரும் எவ்வளோ பேரையும் வெளியேற்றிட்டே இருக்கார். அட்லீஸ்ட் அது அரவணைத்து போகலாம் அப்படிங்கிற எண்ணமும் ஏன் எடப்பாடியாருக்கு வரல? ஏன்னா அதிமுக எத்தனையா உடைஞ்சிருக்குன்னு உடைய போதுங்கிறதும் தெரியல. அவ்வளோ பேர் வெளியேறியிருக்காங்க. சசிகலா அவர்கள், டிடி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு எல்லா கட்சிக்கும் சப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா அணியும் பிரிஞ்சிருக்கிறது. இப்பொழுது ஒரு அணி இருக்குது. அப்படிங்கிறப்ப அடுத்த கட்ட நகர்வுகளாக இவையெல்லாம் ஒருங்கிணைக்கிற வழி எதுவும் இருக்கிறதா அதிமுகவுக்கு? அதாவது அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் தான். அதாவது பேக் ஸ்டாபர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்த தினம். அவருக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நல்ல இந்த பிறந்த தினத்திலே இப்படி ஒரு பிறந்தநாள் பரிசாக கூட இருந்தே குழிப்பறிக்கிற இந்த முதுகில் குத்தியவர்கள் பேக் ஸ்டாபர்ஸ், ஜெயலலிதாவின் ஆன்மா, எம்ஜிஆரின் ஆன்மா, இதை பார்த்து சும்மா இருக்காது. அரசியலுக்கு இது ஒன்றும் புதிதில்லையே. கரெக்டுங்க. வேறு யாருக்காவது நடந்தா பாலிடிக்ஸ்னு சொல்லுவோம். பாலிடிக்ஸ்ல அதான நடக்கும். பாலபாடம் இல்லையா? அது கரெக்ட். அது அரசர் காலத்திலேருந்து கூட இந்த நம்ம மன்னர் அரசர் காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல முகலாய அரசர் காலத்திலேருந்து அரசனார்கள் அதெல்லாம் விட்டுவான். நெக்ஸ்ட் இப்போ அதிமுகவில் எப்படி இதுவாகணும், இதெல்லாம் ஒரு டெம்பரரி செட்பேக்காக தான் நான் பார்க்குறேன். இது கண்டிப்பாக ஒரு 2 வாரம் ஒரு லாங் டெம்பரரி செட்பேக் அப்படின்லாம் இல்லை. இப்போ அதாவது
இதெல்லாம் வந்து ஒரு 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 இந்த வாக்கெடுப்பு நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிஞ்சு போச்சுன்னா இது ஆயிடும். அது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இது பண்ணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாக்கெடுப்பு முடிஞ்சு இந்த ஆட்சி வந்து இது பண்ணோம், அதை கண்டினியூ பண்ணணுன்றதை எல்லாரும் விரும்புவாங்க. ஆனால் அது வந்து இவங்களுடைய இந்த ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய அந்த குரூப்னால தான் வாக்கெடுப்பு ஜெயிக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது திரு விஜய் அவர்களுக்கு. ரெண்டாவது திரு விஜய் அவர்கள் எனக்கு வந்த தகவல்கள் என்னன்னா, இவங்க வந்து இப்போ போய் ஒரு அணியாக போய் விஜய்கிட்ட சேர்றது அவர் விரும்ப மாட்டார். அவர் விரும்புறது விஜய் என்ன விரும்புவார்னா, தனியாக தேர்தலை பை எலெக்ஷன் வச்சு விசில் சின்னத்தில் இருந்து நீங்கள் ஜெயிச்சு வாங்க அப்படின்னு தான் அவர் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் எனக்கு வரக்கூடிய செய்திகள் வருது வழிய உடனே வந்து இது பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களிடையே அது எடுபடாது. மக்கள்கிட்ட போய் கேட்கணும். அப்போ என்ன சொல்லுவா, மற்றும் சில கட்சிகளை வச்சுன்னு இப்போ நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்களான்னு ஒரு நகைப்புக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அதெல்லாம் வந்து விஜய் பார்த்துருப்பாங்க. இது முழுக்க முழுக்க இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய மாதிரி பிஜேபி வந்து கூட இருந்து இப்போ பண்ணுறாங்கன்றது அது போய் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தவாக அதிமுக உடைத்து அவங்க தான் அதிமுகன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்கிறார்கள். ஆனால் இது மக்களிடையே எடுபடாது. இதெல்லாம் ஒரு டெம்பரரி செட்பேக் தான். நிச்சயமாக அதிமுக மீண்டு வரும், ஒரு ஃபினிக்ஸ் பறவை போல மீண்டு வரும். ஸோ அந்த மீண்டு வந்து அவங்களுடைய தொண்டர்கள்லாம் அதுதான் விரும்புகிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சற்று முன் வரக்கூடிய செய்தி என்னென்னா, திரு எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் இல்லத்திற்கு ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் அவர்களுக்கு வந்து உற்சாகம் ஊட்டுவதற்கும் கவலை வேண்டாம் இது பண்ணுவோம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.